ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பு. குவைத் நகராட்சி கடும் எச்சரிக்கை. குவைத்தில் பொது இடங்களில் வாகனங்கள் மற்றும் படகுகளை பயன்படுத்தாமல் நிறுத்தினால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடரும். பர்வானியா மற்றும் ஹவ்வலியில் திடீர் பாதுகாப்பு சோதனைகள். குவைத்தில் 6 கவர்னரேட்களிலும் பாதுகாப்பு ஆய்வுகள் தீவிரம். குவைத்தில் பண மோசடியில் ஈடுபட்ட 2 வெளிநாட்டு நபர்கள் கைது. இப்படி பல முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. இப்போ முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய 6 கவர்னரேட்டுகளிலும் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பு தரநிலைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதற்காக நகராட்சி துறை சார்பில் சிறப்பு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, கட்டுமான மற்றும் புதுப்பிப்பு பணிகள் நடைபெறும் தளங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கரெக்டாக பின்பற்றப்படுகிறதா, சட்ட விதிமீறல்கள் ஏதாவது இருக்குதா என்பதை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக நகராட்சி சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆய்வோட நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, கட்டுமான விதிமீறல்களை மீறக்கூடிய செயல்களை கண்டறிதல், தேவையான பாதுகாப்பு வசதிகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்வது, மேலும் விதிமீறல்களை மீறுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதுதான் இதோட நோக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த ஆய்வுகளின் போது சுமார் 20 கட்டுமான தளங்களில் பரிசோதிக்கப்பட்டதில் பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டதால் 13 எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த சோதனைகள் வருங்காலத்திலும் தொடரணும். தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களோட பாதுகாப்புல எந்தவித சமரசமும் இருக்காதுன்னு குவைத்தோட நகராட்சி தெரிவித்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் நிறுவன வருமானத்தை மோசடி செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பிய வழக்கில் 2 ஏசிய நாட்டை சேர்ந்த நபர்களை குவைத் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த திருட்டு பயலுள்ள பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாதங்களில் நிறுவன வருமானத்தில் இருந்து சுமார் 1800 குவைத் தினார், அதாவது சுமார் 5 லட்சம் இந்திய ரூபாய் வரை குற்றவாளிகள் மோசடி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கம்பெனி அக்கௌண்ட்ல பணத்தை டெபாசிட் பண்ண சொல்லி கொடுத்தா அதை கைப்பற்றி சட்டவிரோதமாக இந்த கம்யூனிட்டிங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. மேலும் விசாரணையின் போது குற்றவாளிகள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ எது மாதிரியான தண்டனைகளை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் சிறிய தவறு ஏதாவது செஞ்சாலே தண்டனைகள் ரொம்ப ஹெவியா இருக்கும். இப்போ இவனு ரொம்ப பெருசா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த மிக முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் பொது சாலைகள், நடைபாதைகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளில் வாகனங்கள் மற்றும் படகுகள் இவற்றை பயன்படுத்தாமல் அப்படியே விடுகிறவர்களுக்கு எதிராக நகராட்சி கடும் நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக எச்சரித்துள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தெருக்கள் மற்றும் பொது திடல்களில் வாகனங்கள், படகுகள், போர்ட்டோ கேபின் போன்றவற்றை நிறுத்துவது மற்றும் சேமிப்பது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படி பொது இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யறதுனால நகரத்தோட அழகையும் சுத்தத்தையும் பாதிப்பதாக அதிகாரிகள் தற்போது தெரிவித்துள்ளனர். இப்ப பாத்தீங்கன்னா, குவைத்தில் சட்டத்தை மீறி ஒருவேளை வாகனத்தை நிப்பாட்டி வச்சிருந்தாங்கன்னா நகராட்சி துறை சார்பில் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அறிவிப்பு பெற்ற 24 மணி நேரத்துக்குள்ள உரிமையாளர் அவங்களோட செலவுல அவற்றை அகற்ற வேண்டும். அப்படி ஒருவேளை அந்த பொருட்கள் அகற்றப்படவில்லை என்றால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதற்கான செலவுகளும் அபராதங்களும் உரிமையாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் என்று நகராட்சி தெரிவித்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதனால வாகனங்கள் இங்கே சொந்தமாக வச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க ஒருவேளை ஊருக்கு போகக்கூடிய பட்சத்தில் தெரிஞ்சவங்க இடத்துல விட்டுட்டு போங்க, அதான் நல்லது. இப்போ கடைசியான தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் ஒரு நிறுவனத்திற்கு எதிராக 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. முதலாளி மற்றும் தொழிலாளர்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை இந்த சம்பவத்திற்கு காரணம் என தெரிய வந்ததை தொடர்ந்து முதலாளியை அழைத்து விசாரணை நடத்தப்பட்டதோடு தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் மேலும் பாதுகாப்பு படையினரின் உதவியோடு கூட்டம் கலைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் முதலாளிகளும் தொழிலாளர்களும் ஒப்பந்தங்களையும் தொழிலாளர்கள் சட்டங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரச்சனைகளை சட்டப்படி தீர்க்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் குவைத்தில் தொழிலாளர்கள் பெரிய அளவில் கூடிய சம்பவத்தை தொடர்ந்து முதலாளி மற்றும் நிறுவன நிர்வாகிகள் உட்பட கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் தெரிவித்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க நிறைய பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை சட்டப்படி ஃபேஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத போராட்டங்களில் ஈடுபட்டீங்கன்னா வயலன்ஸ், அதாவது விதிமீறல்கள் சட்டத்தின்படி அது போயிடும். அதனால நீங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை சட்டப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு போங்க, அதான் நல்லது. மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.